திருமணம் செஞ்சுக்கிட்ட 3 மாசத்துல கணவர் வீட்டில் வாழ பிடிக்கலன்னு லிட்டில் பிரின்சஸ் அவங்களோட அரண்மனைக்கு திரும்பி போயிருக்காங்க. ஆல்ரெடி கோர்ட்ல டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டு வர நிலையில திடீர்னு மாப்பிள்ளை வீட்டினர் அதிரடி ஆக்ஷன் சீன்ல இறங்க என்ன காரணம்? செய்து கொண்ட புதிதில் மருமகனாக வந்தபோது அவரை விழுந்து விழுந்து கவனித்த அதே பெண் வீட்டார்தான் தற்போது புது மாப்பிள்ளையை இப்படி ரவுண்டு கட்டி அடியும் உதையும் கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வைத்துள்ளனர். உங்க ஒட்டும் வேணா, எந்த உறவும் வேணா, இனி எதா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம் என பெண் வீட்டாருக்கு ஏற்கனவே பெரிய கும்பிடு போட்டு இருந்த நிலையில்தான் அவர்கள் அதை சிறிதும் பொருட்படுத்தாமல் முன்னாள் மாப்பிள்ளையை இப்படி குடும்பத்தோடு கும்மி எடுத்துள்ளனர். நடந்த தாக்குதலில் காயமடைந்த மாப்பிள்ளையும் அவரின் உறவினர்கள் இருவரும் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்கிறார்கள். புது மாப்பிள்ளையின் மேரேஜ் பரிதாபங்களின் பின்னணியை அறிய விசாரணையில் களமிறங்கினோம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள ஆண்டிக்குப்பத்தை சேர்ந்தவர் மதன்குமார். இவருக்கும் பன்ருட்டி தட்டஞ்சாவடி பகுதியை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணிற்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடந்திருக்கிறது. திருமணத்தின் போது புதுமண தம்பதிக்கு பீரோ, கட்டில், வாஷிங் மெஷின் போன்ற சீர்வரிசை பொருட்களை வாங்கி கொடுத்த பெண் வீட்டை சேர்ந்தவர்கள் இனி தங்களுடைய மகளின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் பார்க்க வேண்டும் என மதன்குமாரிடம் சென்டிமெண்டாக தெரிவித்துள்ளனர். ஆனால் திருமணமான 3 மாதத்திற்குள் அந்த பெண் லிட்டராக கண்ணீர் சிந்தி எனக்கு மதன்குமாருடன் வாழ பிடிக்கவில்லை என கூறி பெற்றோரின் வீட்டிற்கே திரும்பி சென்றிருக்கிறார். அதே நேரம் அந்த இளம்பெண் மனதில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்த மதன்குமார் தன்னுடைய வாழ்க்கையில் உங்கள் மகள் விளையாடிவிட்டாள் என மனைவி மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். எனினும் சின்னஞ்சிறுசுகளை மீண்டும் சேர்த்து வைப்பதற்காக பெரியவர்கள் சமாதான முயற்சிகளை முன்னெடுத்துள்ளனர். ஆனால் அப்போதும் கூட பிரிந்து செல்வதற்கான காரணத்தை சரிவர சொல்லாமல் அந்த இளம்பெண் மதன்குமாரை தனக்கு பிடிக்கவில்லை என பிடிவாதமாக இருந்த காரணத்தால் சமாதான முயற்சிகள் அத்தனையும் தோல்வியிலேயே முடிந்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக 2 தரப்பினரும் நீதிமன்றத்தை நாடி சட்டப்படி பிரிந்து செல்ல தீர்மானித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இவர்களின் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் உள்ள நிலையில் பெண் வீட்டார் மதன்குமார் குடும்பத்தினரிடம் திருமணத்தின் போது கொடுத்த அனைத்து சீர்வரிசைகளையும் திருப்பி தருமாறு பஞ்சாயத்தை கூட்டியுள்ளனர். இது தொடர்பாக விசாரிக்க வேண்டுமென காவல்துறை மூலமாக பஞ்சாயத்து பேசி செட்டில் செய்வதற்கும் மதன்குமாருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனை நிராகரித்தவர் விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருப்பதால் எதா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கலாம் என கராராக தெரிவித்திருக்கிறார். இது எதிர்த்தரப்பினரை ஆத்திரமடைய செய்திருக்கிறது. அதன் காரணமாக சம்பவம் நடந்த இரவில் உறவினர்கள் புடைசூழ மதன்குமாரின் வீட்டிற்கு வந்தவர்கள் முன்னாள் மாப்பிள்ளை என்றும் பாராமல் அவரை இழுத்து போட்டு அடித்து வெளுத்திருக்கிறார்கள். தற்போது நடந்த சம்பவம் தொடர்பாக மதன்குமாரின் தரப்பினர் அளித்த புகாரின் பேரில் பன்ருட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே பிரிந்து சென்ற அந்த லிட்டில் பிரின்சஸின் மனதில் என்ன இருக்கிறது என்பது தெரிய வரும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.